கூகுள் மை பிஸ்னஸில் ரிவ்யூஸ் வாங்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, 5 ஸ்டார் ரேட்டிங் எல்லா ரிவ்யூஸும் வாங்கினா வந்து நம்ம மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. இப்போ அதனாலேயும் நிறைய பேர் சஸ்பெண்ட் ஆகுது. ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டியூஷன் டீச்சர். அவங்க வந்து ஒரே நாளில் வந்து ஒரு 10 ரிவ்யூ 20 ரிவ்யூ வாங்கினால என்னாச்சுன்னா, ரிவ்யூஸே வாங்க முடியாத மாரி அது வந்து பிளாக் பண்ணிட்டாங்க கூகுள் சைட்லேருந்து. ஸோ தட் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 5 ரிவ்யூ 5 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லைக் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலராக நீங்கள் போட்டுட்ருக்கணும். அதில் வந்து ஃபோட்டோஸ் ரிவ்யூஸ் போடும்போது ஃபோட்டோஸ் ஆட் பண்ண சொல்லுங்கள். ரிவ்யூஸ் போடும்போது லைக் அதோட கீவேர்ட் ஆட் பண்ண சொல்லுங்கள். சர்வீஸ் நேம் வித் லொக்கேஷன் கீவேர்ட் ஆட் பண்ண சொல்லுங்கள். அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் இன் த சென்ஸ் வந்து லைக் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது, அப்டேட்ஸ் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே ரெகுலராக பண்ணிக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே பண்ணுங்கள். ரிவ்யூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வீக்லி 2 ரிவ்யூஸ் வந்து வாங்கிட்டே இருங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். அதேமாரி ரிவ்யூஸில் வந்து ஃப்ரீ, டிஸ்கவுண்ட் அந்த மாரியான கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். லைக் ஒரு பேட்டர்ன் மாரி கொடுத்துருங்க. லைக் இப்போ வந்து கூகுள் ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ தட் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி ரிவ்யூ போட சொல்லுங்கள். அதில் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வைரல் ஆகும். இந்தமாரி கூகுள் மை பிஸ்னஸில் உங்களுக்கும் கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணி தரேன்.